ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புது வீட்டுக்கு போகிறோம். வீடு ஷிஃப்டிங் ப்ராசஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நிறையா பேர் வீடு எப்படி இருக்குது, ஹோம் டூர் காட்டுங்க அப்படின்னு சொன்னீங்க. ஃபர்னிச்சர்லாம் போட்டதுக்கப்புறம், திங்ஸ் எல்லாம் அடுக்கினதுக்கப்புறம் பார்க்குறதோட எம்டியாக ஒரு வீடு இன்டீரியரோட அழகு அப்போ தான் தெரியும். ஸோ வீட்டை வித்தவுட் எனி ஃபர்னிஷிங் எம்டி ஹோம் டூர் காட்ட போகிறோம். இந்த வீடு இல்லைங்க, புது வீடு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாரும் ரொம்ப நாளா அவளோட கேட்டுட்டு இருந்தது, நானும் ஆசைப்பட்டு உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்த ஒரு வீடியோ இது. ஸோ இன்னைக்கு நம்ம வீட்டோட ஹோம் டூர் பார்க்க போறோம். ஸோ ஃபர்னிச்சர்ஸ்லாம் எதுவும் இறக்கல, நம்ம ஜாமா செட்லாம் எதுவும் வரல. இன்டீரியர்ஸ் வந்து முக்காவாசி கவர் ஆயிடுச்சு, முக்காவாசியில் 99% கவர் ஆயிடுச்சு. ஸோ அந்த 99.1% அந்த 1% மட்டுமே கவர் ஆகல. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓவரால் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்டி ஹோம் டூர். இது ஏன் நாங்கள் இப்படி காட்டுறோம்னா, அப்போ தான் அந்த வீடோட ஒர்க் என்ன பண்ணியிருக்கோம்னு தெரியும். அதுக்காக தான் நாங்கள் இப்படி காட்டுறோம். போங்க வீட்டை. வாங்க, வலது கால் எடுத்து வச்சு வாங்க. போங்க போங்க. ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. தண்ணி, டீ, காஃபி என்ன குடிக்கிறீங்க? எதுவும் வேணாங்க, வீட்டை சுற்றி காட்டுங்க. உள்ள கதவு திறந்து வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜைஜாண்டிக் பிகஸ்ட் டிவி யூனிட். ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து இது பெரிய டிவி யூனிட் தான். பார்க்கவே செம்மையா ஒரு உள்ள வந்தோடனே சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்க ஷோகேஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நான் நினைச்சிட்டே அந்த ஏகப்பட்ட அவார்ட்ஸ் அது இதுன்னு இருக்கு, எல்லாமே நம்ம அந்த வீட்டுக்குள்ள ஃபிட் பண்ண முடியுமான்னு நினைச்சேன். ஆனா வந்து அதுக்கு மேல நம்ம எதிர்பார்த்ததை விட ஸ்டோரேஜ் வந்து நம்மளுக்கு இன்டீரியர்ஸ்கார வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லைட்டிங் செட்டப் என்ன நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மாடல் எனக்கு டிசைன் பண்ணி அனுப்பிச்சாங்க டிவி யூனிட். பட் இல்ல, எனக்கு வந்து இந்த மார்பிள் கம் உடன் பேலட் இந்த டிசைன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் பர்டிகுலரா இந்த டிசைன் வந்து நான் சொல்லியிருந்தேன். இப்படி மாற்றி எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு வந்து இன்டீரியர்ஸ் வந்து நிறைய எங்களுக்கு சப்போர்ட்டிவா பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நான் இப்போ லைட்ஸ் வந்து போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கான லைட்ஸ் வந்து நான் காட்டுறேன். நிறைய ஸ்ட்ரிப் லைட்ஸும் வந்து வீடு ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வைக்கிற பொருட்கள் மேலே ஹைலைட் லைட்ஸ் விழுகணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்ட்ரிப் லைட்ஸ்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம். நான் ஃபஸ்ட்டு வந்து இது சொல்லவே இல்லையே அப்படின்னு நான் யோசித்தேன். பட் எங்கெங்கே என்னென்ன தேவையோ அதை வந்து அவங்க கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. ஸோ இது பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அழகழகான பீசஸ், ஷோ பீசஸ்லாம் வாங்கி இனிமேல் தான் அடுக்கணும். ஆக்சுவலாக இந்த இன்டீரியர் பண்ணதுக்காக நிறைய நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக கீழே பாருங்கள் ரேக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 இது வருது, கபோர்ட் மாதிரி வருது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து வருது. மிச்சம் 2 வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல் கம்ப்ளீட் லாக் மாதிரி இந்த மாதிரி வந்துருக்கு. அதில் இது மேக்னெட்லாம் ஏன் வைக்கலன்னு பார்த்தீங்கன்னா லூஸ் ஆயிருன்றதுக்காக இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், நம்மளுக்கு லைஃபும் கிடைக்கும்ன்றனால தான் செயின்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான கபோர்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட்ஸு, டிவிக்கு தேவையானது தேவையற்றது எல்லாமே டிவி கிட்ட தான் இருக்கும். அது எல்லாமே இதுக்குள்ள அரைச்சிக்கலாம். பூஜா ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஹால்லே நிறைய டீடைல்ஸ் இருக்கு, அதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணிடுறேன். ஜென்ரலாக அபார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுக்கலாம். ஒரு சுவிட்ச் பாக்ஸ்னா எல்லா வீட்டுக்கும் ஒரே மாதிரி சுவிட்ச் பாக்ஸ், மீடியம் இல்லைன்னா என்ன பட்ஜெட்டில் இருக்கோ அதான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் டைல்ஸு. நாங்கள் எல்லாமே தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறதுனால இந்த சுவிட்ச் பாக்ஸ் கூட என்னோட சாய்ஸில் தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். இது பார்த்ததுலேயே கொஞ்சம் கோல்டு மெட்டல் மாடல் வாங்கினா ரொம்ப ப்ரீமியமாக இருந்துச்சு. கோல்டு இல்லை, சில்வர் இல்லைப்பா, மாடல் பேர் வந்து கோல்டு மெட்டல். இதில் இன்னொரு கம்பெனி இருந்துச்சு, அந்த பேர் எனக்கு மறந்து போச்சு டக்குன்னு. நல்ல கம்பெனின்னு சொன்னாங்க, அதை நான் வாங்கணும்னு நினைச்சேன். பட் வந்து இதே நல்லா இருந்துச்சு. இனிமே யாரும் அப்பனு கோல்டு மெடல் வாங்கலேன்னு கேட்க மாட்டாங்க. கோல்டு மெடல் வாங்குறேன்னுவாங்க. இது நல்லா இருந்துன்னு சொல்லி இது எல்லா யூனிட்லயும் சொல்லி எல்லா பாயிண்ட்ஸ் வீட்டு ஃபுல்லா ஆக்சுவலா வந்து கொடுக்கப்பட்ட பாயிண்ட்ஸும் பாத்தீங்கன்னா எண்ணி தான் கொடுப்பாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு லைட்டு, ஹாலுக்கு ஒரு லைட்டு, ஒரு ஃபேனு, அவ்வளவுதான். நம்ம எல்லாமே எக்ஸ்ட்ரா வயரிங் ஒர்க்ல நிறைய ஏகப்பட்டது பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஹாலோட ஃபால் சீலிங் ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு ஃபால் சீலிங் போகிற ஐடியாவே இல்லை. அதுக்கப்புறம் லேட்டராக டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஐடியா பண்ணோம். என்னன்னா, நம்ம ரெகுலராக வீடியோ எடுக்கிறோம், 2 லைட்ஸ் மட்டும் வச்சோம்னா வீடியோ எடுக்கிறது சிரமம். ப்ளஸ் நம்ம ட்ரைபாட்ஸ் வச்சு அந்த ஃப்ளாஷ் லைட்லாம் வச்சு எடுத்தாலும் நம்ம ஸ்பேஸுக்கு கரெக்டாக யூஸ் ஆகும் தான் நம்ம ஃபால் சீலிங் ஐடியா பண்ணோம். பட் நம்ம இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன மாதிரி ஃபால் சீலிங் பண்ணுன்றதுல நம்மளுக்கு சுத்தமாக வந்து ஒரு ஐடியாவே கிடையாது.
ஏன்னா நிறைய மாடல்ஸ் பார்ப்போம், நிறைய பேர்கிட்ட போய் கேட்குறப்ப இதை செய்யுங்க அதை செய்யுங்க, நீங்கள் மாடல்ஸ் பார்த்தா எனக்கு பின்ட்ரெஸ்ட்லேருந்து ஃபோட்டோ எடுத்து கொடுங்கன்னு சொன்னோம். அப்புறமேட்டு அசார்னு ஒரு பிரதரை நம்ம சொன்னாங்க. அப்புறம் அசார்னு ஒரு பிரதர் பார்த்தா அவர் சூப்பராக ஒரு ஐடியா பண்ணாரு. அவர் கொடுத்த டிசைன் தான் இது அவர் ஒர்க் பண்ண ஒரு ரிசார்ட்டோட மாடல்னு சொல்லி எங்களுக்கு காட்டினாரு. அதையே ஒரு பெரிய ரெசார்ட்டுக்கு பண்ணதை எங்க வீட்டுக்கு மினியான வெர்ஷனா பண்ணி கொடுத்துட்டாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இதை நாங்க ஸ்டார்ட் பண்றப்ப இவ்வளவு லைட்ஸ் எல்லாம் வரும்ன்றதெல்லாம் எங்களுக்கு ஐடியா இல்லை. போட்டதுக்கு அப்புறம் பார்த்தா ஏகப்பட்ட லைட்ஸ் இருந்துச்சு. இப்போ அந்த லைட்ஸ் போட்டு நான் காட்டுறேன். அதுக்கப்புறமேட்டு இந்த ஃபேன், இது வந்து ஆட்டம் பேர்ல வந்து வாங்கின ஃபேனு, காம்பேக்டா வேணும். ஏன்னா ரெண்டு பக்கமும் நம்ம வந்து இந்த மாடல் கொடுத்துட்டோம். ஃபேனும் வேணுன்றதுக்காக ரொம்ப சின்ன சைஸ் ஃபேன் போட்டிருக்கேன். நடுவில் சாண்டிலியர் ஆப்ஷனும் கொடுத்துருக்கேன். இன்னும் சாண்டிலியர் நான் பர்ச்சேஸ் பண்ணல. லைட் போட்டு காட்டுறேன், ரொம்ப ப்ரீமியமா. வெயிட் ஒரே நிமிஷம். அதுக்கு முன்னாடி நான் வந்து சும்மா எப்படி இருக்குன்னு காட்டிடுறேன். லைட்டுக்கு முன்னாடி இந்த ஃபால் சீலிங் வந்து இப்படிதாங்க இருக்கு. பார்க்கணும் செம்ம ப்ரீமியமா, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. முக்கியமாக நான் என்ன பண்ணேன்னா கலர்ஸே போகல, நான் எல்லாமே ஒயிட்டே இருக்கட்டும், ஒயிட் தான் அழகா இருக்கும் அப்படின்னு என் மனசுக்குள்ள ஒரு பச்சி சொல்லிச்சு. எனக்கு கலர் போகிறதுல ஒரு பயமே, அதனால் எல்லாத்தையும் நான் ஒயிட்டில் தான் சொல்லியிருந்தேன். இந்த ஃபேனும் இதுக்கு மேட்சிங்காக ஒயிட்டு. ஸோ இதுதான் ஃபால் சீலிங். இப்போ லைட் ஒவ்வொன்றா அப்படின்னு போட்டு காட்டுவார் பாருங்கள். ஸோ வாவ் அப்படி இருக்கு பார்த்தீங்களா. வந்து அந்த ஸ்ட்ரிப் லைட்ஸ் மட்டும் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது, அதை மட்டும் கிளியர் பண்ணி எலக்ட்ரிஷியன் வந்தோன்னே. ஸோ இதுதான் நம்மளோட ஃபால் சீலிங், ஹால் ஃபால் சீலிங். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. அந்த ஸ்ட்ரிப் லைட்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒர்க் ஆகாம இருக்கு, எலக்ட்ரிஷியன் வந்தோம் அதை சரி பண்ணிடலாம். இவெல்லாம் நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த லைட் போட்டோம்னா அந்த எஃபெக்டே பாருங்க சூப்பரா இருக்கும். மூவ் ஆன் டு டைல்ஸ். நான் சொன்ன பாத்தீங்கன்னா டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2x2 அந்த சின்ன சைஸ் டைல்ஸ் தான் போடுவாங்க. அது ரொம்ப காம்பேக்டா இருக்கும், நிறைய கட்ஸ் இருக்கும்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்றப்ப சரஸோட சித்தி சொன்னாங்க எங்க அக்கா. ஸோ அவங்க சொன்ன பிளான் பண்ணி நாங்கள் 4x4 போலான்னு முடிவு பண்ணோம். அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாசி லுக் போயிடலாம், மேட் போட்டாலும் இந்த அளவுக்கு ஃபினிஷ் கிடைக்காதுன்னு சொல்லி கிளாசி போட்டோம். பாருங்க மேல இருக்க லைட் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இங்க இருந்து பாரு, இந்த இடத்த பாரு அழகா இருக்கு. அப்படியே அந்த ரிஃப்ளெக்ஷன் கீழே விழுகுறப்போ பல இருக்கு. இப்ப இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா அந்த வீடு இப்ப தொடக்கவே இல்லை, அவ்வளவு தூசியா இருக்கு. எங்க காலெல்லாம் பாத்தீங்கன்னா அப்பயும் அவ்வளோ பளிச்சுன்னு அப்படி தெரியுது லைட்டு, அந்த வெளிச்சம் கீழே. இப்போ வந்து அப்படியே நம்ம பூஜா ரேட்டுக்கு வந்துடலாம். அண்ட் நீங்க உங்களுக்கு இப்போ ஒரு ஒர்க் இருக்கு, நீங்க ஒவ்வொன்றா பார்த்து எந்த ரூம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்றதையும் மறக்காம நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லணும். அடுத்து வந்து நம்ம பூஜா ரூமுக்கு போயிடலாம். பூஜா ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இல்லை ஓம் இல்லை விநாயகர் இந்த மாதிரி மணி அடிக்கிறது இந்த மாதிரி போடுவாங்க. நம்ம சலீபுரம் என்ன சொன்னாங்கன்னா இதாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாடல் சஜஸ்ட் பண்ணாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லைட் போட்டு வச்சுக்கோங்க, ஸ்பாட் லைட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பாருங்க இந்த ஸ்பாட் லைட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ லைட் அடிக்கிறப்ப நம்ம ரொம்ப ஒரு டிவைன் ஃபீலிங்காக இருக்கும். இதை ஓப்பன் பண்ணோம்னா மேலே ஸ்பாட் லைட்ஸ் வச்சுருக்காங்க. எங்கள் வீட்டு பூஜா ரூமில் பார்த்துட்டு ஒரு பெரிய சாமி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பக்கம் கண்ணாடி, பெரிய சாமி, கீழே வைக்கிற மாதிரி எல்லாமே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே 2 டிராவர் கொடுத்துருக்காங்க. உள்ள நம்ம எல்லாத்தையும், இது டிராவர் கிடையாது, கபோர்டு. இப்போ நம்ம இலை போடலாம், அந்த மாதிரி இருக்கிறதுக்காக இதை போட்டுக்கலாம். சாமி கும்பிட்றப்ப இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது நான் பார்க்கவே இல்லைங்க இத்தனை நாளா. இந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்காரு. இது எல்லாமே அதே அவங்களோட ஐடியா தான். மேலே பாருங்க கலசம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சிஎன்சி கட்டிங்க. இதுல இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம அந்த லைட் எல்லாம் போடாம இருட்டில் வந்து இந்த விளக்குள்ளே ஏற்றணும்னா குட்டி குட்டியா அழகா அதுலேருந்து லைட் வெளிச்சம் வரும். அடுத்தது வந்து சரஸோட ஃபேவரட் ரூம் கிச்சன் பார்க்கறதுக்கு முன்னாடி கிச்சன் முன்னாடி இருக்க என்ட்ரன்ஸ் ஏரியாவை பற்றி கொஞ்சம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் யூனிட்டாக இருந்துச்சு. இங்கே ஒன்றுமே பிளான் இல்லை ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணோம், நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். நானும் சலீம் பிரதர் சரஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு சலீம் பிரதர் நாங்கள் எதனால சூஸ் பண்ணோம்னா அவர் யூனிக்காக ஒரு பபுள் யூனிட் செஞ்சிருந்தாரு ஒரு வீட்டில், அதை பார்த்து தான் நாங்கள் சூஸ் பண்ணோம். அது வந்து நான் உங்களுக்கு இங்கே சைடில் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் இந்த இடத்துல. அவர் என்ன சொன்னா, சரி உங்க யூனிக்னஸே அதுதான், எங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு பண்ணி கொடுக்கறப்ப அவர் என்ன சொன்னா, சார் பெரிய ஸ்பேஸில் தான் சார் பண்ண முடியும் அப்படின்னா, சார் இதை பண்ண முடியுமான்னு கொஞ்சம் ஐடியா பண்ணணும்னா எங்களுக்காக யோசிச்சு அவர் ஒரு ஐடியா பண்ணி இந்த ஏரியாவை ரெடி பண்ணாரு. ஃபர்ஸ்ட் என்ன பிளான் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக இது வரைக்கும் பபுள் யூனிட் ஃபுல்லாக கபோர்டா இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு இந்த ஃபங்க்ஷன் நடந்தோன்னா பிரீதா வந்து நம்மளுக்கு புத்தர் சிலை கொடுத்தாங்க. அந்த புத்தர் சிலை எங்கே வைக்கலாம்னு ஒரு ஐடியா பண்றப்ப இந்த ஸ்பேஸை ஃப்ரீ பண்ணி கொடுத்துருங்க, லாக்கர் கீழே மட்டும் இருந்தா போதும். சரஸோட லாக்கர் இல்ல, அது கபோர்டு. சரஸோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வரும்ல, அதெல்லாம் கீழே வச்சுக்கலான்ற மாதிரி நம்ம பிளான் பண்றோம். இப்போ என்ன பிளான் பண்ணி என்னன்னா, இங்க புத்தர் சிலை வரும், இங்க பபுள் யூனிட். ஜென்ரலா அதே ஒரு நம்ம வித்தியாசம் பண்ணிருக்கோம். ஜென்ரலா சாமி படம் இந்த மாதிரி தான் அவங்க பபுள் யூனிட்ஸ்ல பிளான் பண்ணுவாங்க. நம்ம பர்சனலைஸ் பண்ணி பிரசித்தியா ரொம்ப மலேசியால ட்வின் டவர்ஸ் மாதிரி ஒரு போட்டோ எடுத்தாங்க. ஸோ ஹை லுக் இன்டீரியர்ஸ் அவரோட வரலாற்றிலேயே பார்த்தீங்கன்னா முதன்முறையாக கஸ்டமைஸ்டு ஃபோட்டோ பபிள் யூனிட் ஒரு சின்ன வீட்டுக்கு. அவரெல்லாம் பங்களாவாக இன்டீரியர் பண்ணுறாரு. நம்ம வீடு அதை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு பட்ஜெட் சைஸ் குட்டி மினி வீடு.
அதுக்கு வந்து அவர் ஃபர்ஸ்ட் பண்ண போறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா பெரிய ஸ்பேஸ்ல என்னென்ன, அதாவது ஒரு பெரிய வீட்டுல என்ன மாதிரி ஒரு இன்டீரியர் பிரீமியமா பண்ணுவாங்களோ அது எல்லாமே நம்ம ஐடியாக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளேஸ்லயும் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. இந்த கபோர்டை கொஞ்சம் திறந்து கட்டிடுங்க. அந்த இத பாருங்க, இந்த லாக்கர்ஸ் இருக்கு பாத்தீங்களா சார், லாக்கர்ஸ் இல்ல ஹேண்டில்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் கூட எல்லாமே பார்க்கறவங்கலாம் சூப்பரா இருக்கு, ரொம்ப ரிச்சா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, பிரீமியமா இருக்குன்னு. ரெடியா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு பண்ண ஒரு விஷயம் இந்த ஓப்பன் கிச்சன். கரெக்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்லேயே நம்ம வந்து இந்த வீடை வந்து நம்ம அட்வான்ஸ் கொடுத்ததுனால அவங்க கட்டுறதே இந்த வாழை வந்து கட்டாதீங்க அப்படின்னு கரெக்டாக வந்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆசைப்பட்டு செஞ்ச இதுக்கு மேலே ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒரு உட்டன் ஆர்ச் வந்து நான் கொடுக்க சொன்னேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் கிச்சன்றப்ப இங்கே பாஸ்ட் உள்ளா போடலாம், இங்கேருந்து வந்து டெலிவரி இது சாப்பாடு கொடுக்கலாம் அப்படிலாம் நினச்சோம் நாங்கள். ஆனால் வந்து என்னன்னா நம்மளுக்கு குட்டியாக இருந்துச்சு இந்த இடம், பட் இதுவே அழகா இருக்கு. ஓகே. அண்ட் சோஃபா போடுறப்ப சோஃபா தான் எக்ஸ்டெண்டடா இருக்கணும், அந்த ஸ்டூலெல்லாம் போட்டால் இடம் அடிக்கும்னு சொல்லி அது எல்லாத்தையும் நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம். அண்ட் எனிவேஸ் இப்போ வந்து இங்கேருந்து நம்ம சாப்பாடு கொடுக்கலாம், பட் சோஃபா கொடுக்க போகிறோம். இந்த ப்ரௌன்ல வந்து பக்கத்துலேயும் ப்ரௌன், ஆப்போசிட்லேயும் ப்ரௌன், இந்த சாமி யூனிட்லேயும் ப்ரௌன் இருக்கனால இதே நாங்கள் ப்ரௌனாகவே சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒயிட். ஸோ நம்ம வீட்டில் இருந்து இப்போ ஹால் தீம் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலந்த தீம் தான், வேற எந்த கலர்ஸும் இங்கே பார்க்க முடியாது. அந்த ஷோகேஸ் மட்டும் வந்து ஒரு டார்க் ப்ளூ கலர்ல இருக்கு. ஓகேவா? ஸோ வாங்க நம்ம கிச்சன் ஏரியாக்குள்ள. இப்போ நான் லைட் வந்து ஃபர்ஸ்ட் இந்த லைட் போட்டு காட்டுறேன். இந்த ஹேங்கிங் லைட் வந்து தனியாக நம்ம வந்து வாங்கினது. ஸோ இதில் வந்து 3 கலர்ஸ் வரும். ஸோ ஒயிட்டு, வார்மு அண்ட் 2 கலந்த 3 கலர்ஸ் வரும். ஸோ லைட் ப்ரொவிஷன் வந்து இது ஒன்று கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட்ஸு, இந்த மொத்த கிச்சன் இன்டீரியர்ஸை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரிப் லைட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். பியூட்டிஃபுல்லாக இருக்கு. நீங்கள் அங்கேருந்து ஒரு ஓவரால் ஷாட் எடுங்களேன், என்னையும் என்னோட லவபிள் கிச்சனையும் எப்படி அழகா இருக்குமா? சூப்பராக இருக்கு. தெரியுங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேடையும் பிளாக்ல போடாமல் நாங்கள் போடுறப்ப ஒயிட்ல சொல்கிறோம். இது ஒயிட் கிரைனேட்டு ப்ளஸ் வந்து இது ஃபேபரில் மவுண்ட் மேலே வைக்காமல் மவுண்ட் பண்ணால் தான் நல்லா இருக்குன்றதுக்காக நம்ம மவுண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஃபேபரில் சீமினியும் வாங்கிட்டோம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை வந்து இந்த கருப்பு இது இருக்கக்கூடாது, ஒர்க் ஸ்டேஷன் இருக்கக்கூடாது, எனக்கு ஒயிட்டு தான் வேணும், ஒயிட்டு தான் வேணும். ஒவ்வொன்றையும் மண்டை குழச்சி எனக்கு வந்து இந்த மஞ்சத்தூள் பட்டா அது அழுக்கு பிடிச்சிக்குமா, எண்ணெய் பிசுக்கு போகுமா, அழுக்காயிடுமான்னு ஏகப்பட்ட கேள்வி. இருந்தாலும் பரவாயில்ல, என்னை விட எங்கள் மாமியார் பொறுப்பு, அவங்க இன்னும் அழகாக வச்சுருப்பாங்க, அவங்களோட சப்போர்ட் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் தைரியமாக கண்ணை மூடிட்டு இந்த ஒயிட் கலர் கண்ணுக்கு போயிட்டேன். அது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேடைக்கு வந்து ஹாப் போட்டிருக்கோம். ஏன் அங்கேயே போயிட்டீங்க? வாங்க உள்ள. மேடைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பு வந்து ஹாப் வந்து போட்டிருக்கோம். ஸோ வந்து இதுக்குள்ளே அப்படி இறக்கி போட்டு வச்சுருக்கோம், மேலே இருக்க அடுப்பு இல்லாமல். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன ஆசைகள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுல் இன்டீரியர் கிச்சன் இன்டீரியர்ஸோட கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆஷ் கலர் நம்ம வந்து கபோர்ட்ஸுக்குலாம் கொடுத்துருக்கோம், ஒயிட் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி. நான் சொன்ன மாதிரி லவ் கலர்ஸ் நாங்கள் போகல, எல்லாமே ஒரு மாதிரி சட்டிலான நியூட் ஷேட்ஸ் தான் நம்ம வந்து போயிருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பிரசித்தியா ரோமோட கிட்ஸ் ரூம். நம்ம எவ்வளோ ஐடியா பண்ணி ஒரு ரூம் ரெடி பண்ணோமோ அவங்களோட இன்புட்ஸையும் நிறைய வாங்கி எங்களோட ஐடியாஸையும் கொண்டு போய் பிரசித்தியா ரோமோ ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உட்டன் டைல்ஸ் போட்டிருக்கோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு உட்டன் ஃபினிஷ் மாதிரியே வரும். டேரக்டாக இது ஒரு கல் கிடையாது, ஒவ்வொன்றும் ஒரு கல் வேற ஒரு சைஸில் இருக்கும். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக் அலைன்மெண்ட். ஒரு மர பலகையை வச்சா எப்படி ஒரு எஃபெக்ட் கொடுக்குமோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டைல்ஸ், அது சேம் எஃபெக்ட் இது வந்து கொடுக்குது. அபார்ட்மெண்ட்ஸ் ஃபுல்லாக வார்ட்ரோப் ஏரியான்றது இது ஒன்று தாங்க. நான் ஹைலுக் இன்டீரியர் சலி பிரதர்கிட்ட பேசுகிறப்ப என்ன சொன்னேன்னா 2 ஸ்பேஸாக வேணும், என்ன பண்ணலான்னு கேட்டேன். ஒரு 2 டிஃப்ரெண்ட் மாடலில் நான் பண்ணித்தரேன், நல்லா ஸ்பேஷியஸாக பண்ணித்தரேன்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு. அதுபடி பார்த்தீங்கன்னா இது வந்து டோர் சிஸ்டம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பேஷியஸா சூப்பரா இருக்கு. இது வந்து எங்க அம்மாவோட பரம்பரை பெட்டி ஒரு எங்க தாத்தா கொடுத்தாரு. அந்த பெட்டியை வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்னு கேட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இதை அழகெடுத்து அது உள்ள வைக்கிற மாதிரி ஆல்ரெடி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டோம். இது உள்ள வச்சு அவங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இதில் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ரூம் வந்து கிட்ஸுக்கு மட்டும் கிடையாது, எங்க மாமியாருக்கும் இதான் அவங்களோட ரூமு. அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் இதுக்குள்ளேயே நாங்க பண்ணி கொடுத்துட்டோம். அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா குழந்தைங்கனால பிங்க் கலர், அது இந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணதும் எங்களோட ஐடியா தான். நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டினாங்க, அதுல வந்து இந்த ஷேட் நாங்க சூஸ் பண்ணோம். பிளஸ் இந்த பக்கம் கண்ணாடி
ஒரு ஃபுல் சைஸ் கண்ணாடி ரெடியா இருப்ப பாத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்கோம். பிரசித்தியா படிக்கிற புள்ள, ரோமம் படிக்க போற புள்ள, அதெல்லாம் ஸ்டடி டேபிள், ஃபியூச்சர்ல வந்து கம்ப்யூட்டர் டேபிளாக மாத்திக்கலாம். எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஹேண்டில்ஸ் எல்லாம் பாருங்க. இதுதான் வந்து சொன்னேன் சூப்பரா இருக்குன்னு. நெக்ஸ்ட் மூவ் ஆன் இன்னொரு ஸ்பேஸ் ஒண்ணு இல்ல, அது வந்து நம்ம ஸ்லைடிங்ல கொடுத்துட்டாரு. இது இன்னும் நல்ல ஸ்பேஷியஸா இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஐடியா வந்து என்னோடது தான். இந்த இடத்துல வந்து வார்ட்ரோப் வரணும், இங்க ஒரு கட்டு இருக்கு, இதுக்குள்ள வார்ட்ரோப் வர மாதிரி வரணும், இந்த லெவலுக்கு வரணும், இதெல்லாம் என்னோட ஐடியா. அதே மாதிரி இங்க வந்து நம்மளோட ஸ்லிப்பர்ஸ் இது மாதிரி வைக்கணும் அப்படின்றதான் பிளான். இதுவும் என்னோட ஐடியா தான். வெளியில வந்து நிறைய சினிமா படங்கள்ல எல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கலாம், ஹீரோ வந்து பெரிய பிக் ஷாட்டா இருப்பாங்க, வந்து செருப்பு எடுத்து போட்டு போவாங்க. சோ அதெல்லாம் வந்து நம்ம அது வந்து எந்த படம் தெரியுமா? அண்ணாமலை தான். அதெல்லாம் மைண்டுக்குள்ள வச்சுட்டு சின்னதா நான் வாக்கின் வாட்ரோப் அப்பதான் பார்த்தேன் தலைவர் படத்துல. அப்படியே ரூம் ஃபுல்லா இருக்கும்ல, அண்ணாமலை தானே, அருணாச்சலமா. சின்னதா இருந்தாலும் சிறப்பா இருக்கணும்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து கபாலி மேல உள்ள சொல்லியாச்சு. இது ரெண்டு அதுக்கான ஸ்பேஸ். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடல் இருங்க, அந்த சைடு காட்டுல இதெல்லாம் ஒண்ணு பரவாயில்ல காட்டுப்பா. இங்கிட்டு பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா ஹேங்கர்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கு. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் ஸ்பேஸ், எல்லாத்தையும் உள்ள போட்டு திணிச்சுக்கலாம். நல்லா ஸ்மூத்தா இருக்கு. சாஃப்ட் க்ளோஷருங்க, நீங்க விட்டுட்டீங்கன்னா அதுவே லாக் ஆயிடும். கை எடுத்துருங்க, நீங்க எவ்வளவு தூரம் இழுக்க தேவையில்ல. இப்ப கிட்ஸ் ரூமோட ஃபால் சீலிங் இது பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் மேகத்துக்கு நடுவுல ஒரு சூரியன், அது கூட ஒரு ஃபேன் இப்படி இருக்கிற மாதிரி இருக்கு. லைட்டிங்க்கு முன்னாடி, லைட்டிங்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு போட்டு காட்டுவார். ஆமா, அந்த எய்தாப்ல இருக்க டியூப் லைட் ஆஃப் பண்ணுங்க. டியூப் லைட் போட்டோன்னே பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மேகத்துக்கு நடுவில் வாழும் போல ஒரு எண்ணம் குழந்தைங்களுக்கு வரும், நம்புறோம். ஸோ சூப்பரா இருக்கு அப்படியே பார்க்கவே. இது எல்லாமே ரசிச்சு 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 நானும் அப்புறம் ஒவ்வொன்றா தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சு பண்ணது. ஒரு பக்கம் ஹைலுக்கு, இன்னொரு பக்கம் திருச்சி ஃபால் சீலிங், ரெண்டு பேர்த்தோட கைவனத்துல வந்ததா இது. ஆமா. நெக்ஸ்ட் வந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூம் போவோம். ஸோ இந்த வீடை சுற்றி சுற்றி பார்த்தோமே, மெயின் போர்டு எங்கே அப்படின்னு யாராவது யோசிச்சிங்களா? மெயின் போர்டை நாங்கள் ஒழிச்சு வச்சுருக்கோம். ஸோ இதுக்குள்ளே தான் மெயின் போர்டு இருக்குது. இப்படி கை காட்டினாதான் இதுக்குள்ளே வந்து ஒரு ஹிட்டன் உள்ள வந்து ஒரு டோர் இருக்குன்னே தெரியும். மெயின் போர்டு என்னன்னு சொல்லிட்டு சொல்லு. இபி போர்டு மெயின் போர்டுனா அதாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கிராக்கர் யூனிட். இதெல்லாம் வந்து பெரிய பெரிய பங்களால வந்து டைனிங் டேபிள் பக்கத்தில் இந்த கிளாஸ் கப்பெல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. எங்கள் வீட்டில் இருக்க ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி குட்டியாக கரெக்டாக இந்த கர்வ்டாக அந்த கட்டெல்லாம் கொடுத்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா மெயின் போர்டு ஒழிஞ்சிருக்கு. நம்ம அதில் ஏன்னா நீங்கள் ஹேண்டில் கொடுக்கணும்னு யோசிப்பீங்க. இது சீம்லெஸ்ஸாக இருக்கணும், ஹேண்டில் வச்சா தனியாக தெரியாதுக்காக அப்படி வச்சிருக்கோம். ஆமாம். சைடில் கண்ணாடியும் அழகாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஹைலுக்கோட ஐடியா. அண்ட் இங்கே வந்து ஒரு கீழே ஒரு குட்டி கபோர்டு இருக்கு. இதுக்குள்ளே நம்ம வந்து கப்பு ஏதாவது வைக்கிறதுனால வைக்கலாம், இல்லை என்னோட மேக்கப் திங்ஸை இங்கேயும் நான் வந்து ஆக்குபை பண்ணாலும் பண்ணுவேன். இது வந்து பால்கனி. இங்கே வந்து நாங்கள் ஃப்ரெஞ்ச் விண்டோ தர சொன்னோம். நெட்டட் ஃப்ரெஞ்ச் விண்டோ, கொசு வலையும் சேர்ந்து இருக்கிற மாதிரி. ஆமாம். ஸோ வந்து நைட்டு இல்லை வந்து ஈவினிங் டைமில் கொசு வரக்கூடாது, ஆனால் காற்று மட்டும் வரணும்னா இப்படி போட்டுக்கலாம். நம்ம ஹாயாக வேடிக்கை பார்க்கலாம். இங்கே வேற குழுன்னு காற்று வருது. மார்ச் மேலெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் இப்போ வந்து செம்ம கூலிங்காக இருக்குது. ஸோ இங்கே வந்து சில இன்டீரியர் ஒர்க்ஸ் என்ன பண்ணிக்கோனா, இங்கே வந்து சோப்பு டப்பா அதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொவிஷன் ஒன்று கேட்டோம். இங்கே வந்து இது வருது, அது என்னங்க அது பேர், வாஷிங் மிஷின் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது நான் முக்கியமாக கெஞ்சி கேட்டு போட்டது ப்ரூம் ஸ்டிக் ஹோல்டர். இவ்வளோ வீட்டை அழகாக பண்ணிட்டு விளக்கமாறு அங்கேயும் இங்கேயுமா இருந்தால் நல்லா இருக்காது, எங்கே வைக்கிறதுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு கபோர்ட் மாதிரி கொடுக்க சொல்லி மேலே வந்து இங்கே மாப்பு, ப்ரூம் ஸ்டிக்கு, அப்புறம் அந்த ஒற்றை குச்சி எல்லாத்தையும் இங்கே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு மாஸ்டர் பிளான் போட்டு இங்கே வச்சுருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய ஹேங்கர்ஸு. இது வந்து நம்ம துணிக்காய வைக்கிறப்ப கீழே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி இதாக இருக்கும்ன்றத சொல்லிட்டு இதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து டவுன் அப்படி பெல் அடிங்க விவேக் சார் சொல்கிற மாதிரி பொறுமையாக அப்படி வந்து முன்னாடி வெள்ளிலேருந்து தண்ணி எடுப்போம். இப்போ வந்து இந்த மாதிரி இழுத்து இதில் துணிக்காய வைக்க போகிறோம். ஸோ அப்படி இறக்குனா இது அழகாக நம்ம ஹைட்டுக்கு வந்துடும். துணியெல்லாம் காய போட்டதுக்கப்புறம் இப்படி ஏற்றி விட்டுலாம். மேலே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் யூனிட்டு, யூபிஎஸ் வைக்கிறதுக்காக ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். எஸ், அவ்வளோதான் வந்து சிட் அவுட் ஏரியா. வாங்க அடுத்த ரூம் போகலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமன் ஏரியாலே காமன் டாய்லெட் இருக்குங்க, ஹால் கூட அட்டாச் ஆன மாதிரி.
அது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாஷ் பேஷன் வரும். இந்த வாஷ் பேஷன் வந்து நார்மலாக வந்து ஒரு ஒயிட் சிங்க் வந்து போட வேண்டாம், பில்டர் சைட்லேருந்து அதான் அவங்க சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு டேபிள் மவுண்ட்டு வந்து வாஷ் பேஷன் சிங்க் வந்து இங்கே போடலாம்னு சொல்லிட்டு அது வேணாம்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டோம். அது வந்து எட் டு பி கம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸ் அவங்க செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆமாம் ஆமாம், இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் சோப்பு தூள் அது இதுன்னு என்னென்ன நிறைய ஸ்பேஸ் வந்து நம்ம ரெடி பண்ண சொல்லியிருக்கோம். ஏன்னா சீம்லெஸ்ஸாக எதுவுமே வந்து தெரியக்கூடாதுன்னு நினச்சி இவ்வளோலாம் பண்ணுறோம். அதுக்கு மேலே வந்து ஆண்டர் விட்டுறவல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே காமன் டாய்லெட் ஒன்று இருக்குது. இந்த காமன் டாய்லெட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து நாங்கள் ஒரு வேனிட்டி பாக்ஸ் மாதிரி வச்சுருக்கோம். இந்த டைல்ஸும் எல்லாமே எங்களோட சாய்ஸ் தான். ஆமா, கீழே வந்து வெட் டைல்ஸ் போட்டிருக்கோம், ஈஸியா அப்சர்வ் பண்ணுற மாதிரி. ட்ரை டைல்ஸ் என்ன போடுறோம்னு நம்மளுக்கே தெரியல, நான் வாங்கி போட்டேன். அவருக்கு வாஷ் பண்ணாரு. ஸோ அதுதான். ஸோ இப்போ நம்ம வந்து கனவு ரூமுக்கு வந்திருக்கோம். ஸோ ஒரு பெரிய வீட்டு பங்களா வீட்டில் ஒரு தியேட்டர் ரூம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எங்களுக்கு இருக்கப்பட்ட ஸ்பேஸில் எங்கள் பெட்ரூம்லேயே ஒரு தியேட்டர் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கேயே ப்ரொஜெக்டர் வச்சு இங்கேயே தியேட்டர் வச்சு எல்லாமே நாங்கள் வந்து எங்களோட பெட்ரூமில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பங்களா வீட்டில் வந்து எந்த அளவுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் ஒரு பிக்சல் இருக்குமோ அதை வந்து இந்த ரூமில் வந்து ஒரு ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு வந்து அந்த தியேட்டர் ரெடி பண்ண வந்தவரே ஆச்சரியப்பட்டார். அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் ரெடி பண்ணி ப்ளே பண்ணப்போ உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். அண்ட் இந்த நம்ம ரூமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒரு ஹைட்ராலிக் பெட்டு கொடுத்துருக்கோம். இதில் வந்து இப்படி ஓப்பன் பண்ணால் ஸ்பேஸ் உள்ளே இருக்குது. அப்புறம் ஸோ உள்ளே வந்து திங்ஸ் இருக்கிறனால நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணல. ஆமாம், இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ஸு இதெல்லாம் வச்சுக்கலாம், தலைவாணி பாய் ஏதாவது போகணும்னா எல்லாத்தையும் பாய் 2 நாய் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். கீழே வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி உட்டன் டைல்ஸ் தான் இதுக்கும் கொடுத்துருக்கோம். இது ப்ரொஜெக்ஷன் ஏரியா பாருங்க, இது பக்காவும் ஒரு தியேட்டர் ஒரு ஆப்ரேட்டர் ரூம்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இதோட ஃபால் சீலிங் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூப்பரா பிளான் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். ஃபால் சீலிங் லைட்லாம் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெட்டு கொட்டி அங்கே சைட் டேபிள் அதுக்கு லைட்ஸ் எல்லாம் இங்கேருந்து பிரிச்சு இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே ஹெட்ரெஸ்ட் எல்லாம் இங்கே வர வேண்டியது இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வாக்கிங் வார்ட்ரோப்பும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதோட லைட் போட்டு காட்டுட்டுமா? ஸோ நான் ரொம்ப 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 ஆசைப்பட்டு இந்த வீட்டை வாங்கணும்னு நினைச்சது இந்த ஏரியாக்காக தான். ஒரு குட்டி வீட்டில் வந்து ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட்ல வாக்கிங் வார்ட்ரோப்லாம் செட் பண்ற அளவுக்கு இங்க ஒரு ப்ரொவிஷன் இருந்ததுனால தான் நான் வந்து இந்த வீட்டை வாங்கி ஆகணும் அப்படின்னு நான் சொன்னது. ஸோ இந்த வார்ட்ரோப் வந்து நான் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு அமைப்புல வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க இன்டீரியர்ஸ்னால. அங்க வந்து லைட் வரும், அத சொல்றியா? ஒரு பெரிய மிரர் வரும், லைட் கிடையாது, மிரர் வரும். அது வந்து கலர் சேஞ்ச் சென்சார் இருக்க மாதிரியான மிரர் ஒன்று சொல்லிருக்கோம். வாங்க. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் போடாத வரைக்கும் இது உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா தெரியாது உள்ள இருக்குது. லைட் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஆஃப் பண்ணும், இது வந்து நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் தான் தெரியும். லைட் போட்டா மட்டும் உள்ள என்ன இருக்குன்றது அப்படியே வெளியில காட்டுற மாதிரி ஒரு கண்ணாடி மாதிரி ரெடி பண்ணி கொடுக்க சொன்னேன் நான். ஸோ இதுக்குள்ள ஹேங்கர்ஸு கபோர்ட்ஸு அண்ட் ரொம்ப நிறைய ஸ்பேஷியஸாக இருக்குது. நம்ம எக்கச்சக்க திங்ஸ் வைக்கலாம். இதுவும் சாஃப்ட் க்ளோஷர். இங்கிட்டும் வந்து கார்னர்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு செம்ம எஃபிஷியண்ட்டாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள வரைக்கும் அவ்வளோ ஹேங்கர்ஸ் இருக்குது. இங்கே பாருங்க, ஒரு ஆளே உள்ளே போய் நிற்கலாம், 2 ஆள் நிற்கலாம், அந்த அளவுக்கு அதுக்குள்ளே இடம் இருக்குது. ஸோ அது இல்லாமல் இங்கே ஆர்கனைசர்ஸ்லாம் வர இருக்கு. அதெல்லாம் வந்து வந்தோடனே ஃபுல் ஹோம் டூர் வீடியோலாம் நாங்கள் காட்டுறோம். இப்போதைக்கு எங்களுக்கும் ஆர்வம் தாங்கல, உங்களுக்கும் ஆர்வம் தாங்கல. நிறைய ரெட் ஆர்ட் பார்த்தோம் போன வீடியோல, அதனால போட்டே ஆகணும். இன்னைக்கு உடனே நீங்க கேட்டு நாங்க இல்லைன்னு சொல்றது அப்படின்னு போட்டு. இது எல்லாமே பிரீமியம் அக்ரலிக் ஃபினிஷ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இன்னொரு விஷயம் நான் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் போட்டதுக்கு அப்புறம் காட்டுறேன். இன்னொரு விஷயம், மெயின் விஷயம் என்னன்னா, நம்ம இந்த தியேட்டர் செட்டப் பண்றோம்னு ஐடியா சொன்னோம். ஹை லுக்ல சொன்னோன்னு என்ன சொன்னாங்கன்னா, நாங்களே கேட்காம ஒரு ஐடியா சொன்னார். என்னன்னா சூப்பரான ஐடியா. அந்த லைட் மட்டும் போ, அந்த சுவிட்ச் போட்டுறாதீங்க. இது அந்த ரெட் கலர் இது பக்கத்துல இருக்க சுவிட்ச். இங்க பாருங்க, பெட்டுக்கு கீழே ஸ்டிப் லைட் கொடுத்துருக்காங்க கட்டிலுக்கு அடியில. இப்போ இது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பெட்டோட அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் அப்படி பிளான் பண்ணல, ஃப்ளோட்டிங் பெட்டாக நாங்கள் பிளான் பண்ணல, பட் அதுவும் எங்களுக்கு அமைஞ்சிச்சு. எல்லாமே அவங்களோட ஐடியா. ஃபால் சீலிங் பாருங்க. ஃபால் சீலிங்
வந்து நீங்க நோட் பண்ண வேண்டியது இதுல நம்ம வந்து பிரவுன் ஹைலைட்ஸ் வந்து இந்த பெட்ரூம் மட்டும் கொடுத்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரியே ஒரு வுட்டன் விங் இருக்கக்கூடிய ஃபேன், ஒவ்வொரு ரூம்லயும் ஃபேன் தீம்க்கு ஏற்ற மாதிரி மாறுது. நல்லா நோட் பண்ணீங்கன்னா ஹாலுக்கு பாத்தீங்கன்னா ஒயிட்டுக்கு ஒயிட் மேட்ச், இந்த ரூமுக்கு பாத்தீங்கன்னா பிரவுனுக்கு ஒரு வுட்டன் ஃபினிஷ் கொடுக்கக்கூடிய இந்த ரிமோட் ஃபேனு, அண்ட் குழந்தைங்க ரூமுக்கு அவங்களோட மேகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ளூ கலர் ஃபேன். இந்த ஃபால் சீலிங் கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே அசாருது. ஆமா, இதுல வந்து நாங்க இந்த ப்ரொஜெக்ஷனு, இந்த ஃபால் சீலிங்கு, இன்டீரியர்ஸ் எல்லாமே வேற ஒருத்தவங்க பண்ணதுதான். தனி ஆளுங்கெல்லாம் கண்டுபிடிச்சு இதெல்லாம் பண்ணோம். இதுங்க நான் தான். ஸோ இது வந்து எங்களோட பாத்ரூம். இந்த பாத்ரூம்ல வந்து எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஆசைக்காக இது ஒன்று பண்ணியிருக்கோம். இது ரெயின் ஷவர். திறந்து கட்டுட்டுமா? வேணாமா, நனைஞ்சிருவேன். இது ஃபுல்லா அப்படியே மலை சாரல் மாதிரி கொட்டும். ஆக்சுவலா நான் ஷவர் வந்து இந்த மாதிரி ரூஃப்ல நான் பார்த்ததே கிடையாது. சீலிங்ல இருந்து வர மாதிரி தான் நான் பார்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஷவர் இருக்குன்னு என் வீட்டுக்காரர் எனக்காக இது போட்டு கொடுத்துருக்காரு. ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அபார்ட்மெண்ட்ஸ்ல எதுவும் வைக்க முடியாது, இதுக்கு தனியா பம்பெல்லாம் வைக்கணும்னாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கனால ஈஸியா. ஆமா, தண்ணி வந்து மேல இருந்து வரதுனால கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். இல்லனா வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் என்ன போட்டாலும் அது ப்ரெஷர் பம்ப்னு ஒன்று வைக்கணும். இந்த வீடு கட்டுறப்ப நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு வீடு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கட்டணும்னா அதுக்கு முன்னாடியே நம்ம பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணணும். அதே மாதிரி நான் வீடு வந்து ஹோம் ஆட்டோமேஷன் பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்கு வந்து தனி வயரிங் தரணும், தனியா வந்து ஃபர்ஸ்டே ஸ்டார்ட் பண்ணி பண்ணணும்ன்றதுனால அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரொம்ப பசிக்குதுனால வீட்டுக்கு கிளம்புவோம். இன்னொன்று பார்த்துக்கோங்க, இப்போ தியேட்டர் வைக்கலாம்னா உடனே வைக்க முடியாது. அதுக்கான இந்த கபோர்டுல இருந்து ஒயரிங்ல இருந்து எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா ப்ராசஸ் பண்ணி தான் ஒரு வேலையை நம்ம செய்யவே முடியும். அது நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்காக நீங்க கேட்ட ஹோம் டூர் வீடியோ பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம சரசு வந்தோன்னா டயர்ட் ஆயிட்டாங்க. அதனால பரோஸ் படம் பிளே பண்ணலான்னு போட்டாங்க. படம் அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நான் வந்து அலர்ட் கொடுத்ததுனால அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் வரப்போகுது. நிறைய விஷயங்கள் நம்ம டிராவல் பண்ண போகிறோம். இதெல்லாமே நீங்கள் பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். Until it's me, Vijay. Take care. Bye bye. Love you all, partners.